திமுகவை சேர்ந்த 2 எம்பிக்கள் வந்து மத்திய அமைச்சராக போறாங்க. அதே மாதிரி 6 மாத காலம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரெமெண்டஸான சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு. பாஜகவிற்கு திமுக ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். என்னளவுல பாஜகவிற்கு திமுக ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இல்லை. திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, திமுக பாஜக கூட்டணி அமையும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி திமுக பாஜக கூட்டணி அமையாத வரை திமுகவும் நமக்கு நட்பு சக்தி தான். ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நாம் அன்றைக்கு அதை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. பாஜக எதிர்ப்பு என்பது தனி. பாஜக எதிர்ப்பை காங்கிரஸோடு இணக்கமாக இருந்து தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க எல்லாரும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தேவையில்லாமல் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட கடந்த ஆட்சியாளர் மாதிரி தேவையில்லாமல் போய் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அவர் இணக்கம் காட்டுறாருன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்கின்ற திமுகவை மீண்டும் மீண்டும் தீக்குளிக்க சொல்லுகிறார்கள். மோடின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, மோடியை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, பாஜகவை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, பாசிச பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை போதுமானதாக இருக்கிறது பாஜக எதிர்ப்புக்கு. திமுகவுக்கு அது போதுமானதா இல்லை. 6 மாசம் வரைக்கும் திமுகவுக்கு இருக்கு. திமுக வேற ஒண்ணு என்ன பண்ண போறாங்க திமுக? எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு அப்படி 6 மாசத்துல எல்லாம் கவிழவோ கலையவோ வாய்ப்பு இல்லை. அதை ஸ்டாலினும் விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் உறுதியா. 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எதை பேச வேண்டுமோ அதை என் தமிழ் சமூகம் பேச மறுப்பது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தருக்கு திடீர் ப்ரமோஷன், ஒருத்தர் திடீர் விடுமுறை, 67 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒருத்தரை இங்க வந்து டெபுடேஷன் போடுறது. அப்ப இதுக்கு யாரோ ஒரு மேல் அதிகாரி, இதுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்கா? யார் அது? உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கேட்கிறாரு புஷி ஆனந்த் அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு. அப்போ இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? அப்போ உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய எதிர்த்தரப்பை சேர்ந்த அல்லது மாற்று கருத்து மாற்று சித்தாந்தம் கொண்ட ஒருவரை கைது செய்கிறீர்கள். உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்மணியே குற்றச்சாட்டு சொன்னால் கட்சியை விட்டு நீக்கி விடுகிறீர்கள். இதுதான் உங்களுடைய ஊழல் ஒழிப்பா? இவ்வளவு சிக்கல் நாட்டில் இருக்கும்போது நீங்க ஜனநாயகன் திரைப்படத்தை திருவிழா போல கொண்டாடிங்கன்னு புஷி ஆனந்த் சொல்றாரு. வணக்கம். நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்ட ஒரு 3 விஷயத்தை ஃபர்ஸ்ட் பேச போகிறோம். அதில் முதல் விஷயமா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, திமுகவை சேர்ந்த 2 எம்பிக்கள் வந்து மத்திய அமைச்சராக போகிறாங்க. அதே மாதிரி 6 மாத காலம் தான், அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரெமெண்டஸான சேஞ்சஸ் நடக்க போகுதுன்ற இதெல்லாம் மேடைகளில் சொல்லியிருந்தாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு சத்தியமாக புரியலைங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அவர் என்ன ஆஸ்பெக்டில் சொல்கிறாருன்னா எனக்கு தெரியல. சரி, ஒருவேளை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அங்கே இருந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏதாவது பேசினதாக தான் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பாஜக ஆட்சி அங்கே நீடிக்கிறது. பாஜக ஆட்சி எந்த இடத்துலையும் வந்து இப்போதைக்கு அங்கே களைவதற்கான வாய்ப்புகள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை. உடனடியாக 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே தேர்தலும் இல்லை. பாஜகவிற்கு திமுக ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம். என்னளவுல பாஜகவிற்கு திமுக ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இல்லை, நான் உறுதியா நம்புறேன். அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அல்லது அங்க இருக்கக்கூடியவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அதை பேசுகிறார் அப்படின்னு தான் நான் வந்து அதை இந்த நிமிடம் வரைக்கும் நான் வந்து அதை உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுற விஷயத்தோட தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அரசியலையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, திமுக பாஜக கூட்டணி அமையும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல அப்படி சொல்ல, கண்டிப்பா அமையும் சொல்ல, இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படி சொல்ல அவர் என்ன சொல்றாரு, திமுக பாஜக கூட்டணி அமையாத வரை திமுகவும் நமக்கு நட்பு சக்தி தான். ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நாம் அன்றைக்கு அதை எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. கண்டிப்பா அமையும் அவர் எங்கேயும் சொல்லல. இல்ல அந்த டாக் அவர் மேடைகள்ல பேசினதுனாலதான் ஒருவேளை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி ஏற்படுமா, மறுபடியும் கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படின்ற இதெல்லாம் வருது. இந்த நேரத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி சொன்னது வந்து
அது அப்படிதானே அப்படின்ற ஒரு கேள்வியை நகர்த்திருக்கு. இதே நேரத்துல இந்த இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லண்டன்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பேசினாங்க. அதுல வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் கூட வந்து எந்த ஒட்டு உள்ள வரவும் இல்லை, அவங்களோட செயல்பாடுகளோட ஒத்துப்போக வேண்டாம், பட் ஆனா வந்து மோடியை எதிர்த்து பேச வேண்டாம், அடிச்சு பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாரு வீடியோ கால் மூலமா அப்படின்னு யார் சொன்னா? தினமலர் பத்திரிகையில வந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன் நடந்தா எப்பவுமே அதுல இருந்து வருது இல்ல, இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் தினமலர்ல வந்தாலே அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியாதாமா? தினமலர் மட்டும் இல்ல, 2-3 சைட்ல வெப்சைட்லயுமே அதான் போடுறாங்க. ஏன்னா என்ன நேரடியா நடந்ததுன்றது வீடியோ கால்ல இருந்து நம்மளால பார்க்க முடியாது. இப்படி பேசப்பட்டதா சொல்லப்படுதுன்னு தான் எழுதப்படுது. அந்த எம்பிக்களிடம் நானும் பேசினேன். ரொம்ப தெளிவா உத்தரவிட்டிருக்கிறாரு. என்ன உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாஜகவினுடைய மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து திமுக கடுமையாக எதிர்க்கும். தமிழ்நாடு நலனுக்கு எதிரான பாஜகவின் அத்துணை முடிவுகளையும் தொடர்ந்து திமுக எதிர்க்கும். நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் வந்து உறுதியாக உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு என்பது தனி. பாஜக எதிர்ப்பை காங்கிரஸோடு இணக்கமாக இருந்து தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டு தானே? ரெண்டு வேற வேற. இப்போ பாஜகவோட நமக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்கிறது. ஆனால் அதற்காக காங்கிரஸோடு இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இணக்கம் காட்ட வேண்டாம் என்பதுதான் நான் அறிந்த வகையில் அவர் கன்வே பண்ணது. பாஜக எதிர்ப்பை தொடர்ந்து திமுக உறுதியாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் பாஜக எதிர்ப்புன்னு நான் சொல்றது பாஜகவினுடைய மக்கள் விரோத எதிர்ப்பு, பாஜகவினுடைய தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டங்களை எதிர்ப்பது அப்படிங்கிறதுல திமுக மிக உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அதைத்தான் வந்து திமுக தலைவர் கன்வே பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதான் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எம்பிக்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட செய்தி. அதனால இவங்க எல்லாரும் ஒரு 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 நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்படியே நகருது, அந்த பக்கம் போகிறாங்க, அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டமால்னு விழுந்துச்சான் டிமில்னு உடஞ்சுதாங்கிற மாதிரி ஒரு கதையை கேட்டுறாங்க. ஆனால் இவங்க யாருமே ஒரு விஷயத்த கேட்க மாட்டேங்கிறாங்க. பாஜக தேவையில்லாமல் எதுக்கு பாஜகவோட போய் சண்டை போடணும் அப்படின்னு கேட்டது யாரு? விஜய். சட்டமன்றத்திலே முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? தேவையில்லாமல் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட கடந்த ஆட்சியாளர்கள் மாதிரி தேவையில்லாமல் போய் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அவர் இணக்கம் காட்டுறாருன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்கின்ற திமுகவை மீண்டும் மீண்டும் தீக்குளிக்க சொல்லுகிறார்கள். திமுக தன்னுடைய பாஜக எதிர்ப்பை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இந்த அவசியம் விஜய்க்கு வரவே இல்லை. பார்த்தீங்களா, மோடின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, மோடியை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, பாஜகவை கண்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, பாசிச பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறார்ல. விஜய்க்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை போதுமானதாக இருக்கிறது பாஜக எதிர்ப்புக்கு. திமுகவுக்கு அது போதுமானதா இல்லை. திமுக என்ன செய்யணும்? கெட்ட வார்த்தையில் திட்டணுமா? அப்படி முடியாது. பாலிடிக்ஸில் கட்டையும் கம்மியும் எடுத்துகிட்டு போய் சண்டைக்கு வாங்கன்னு சண்டை கூப்பிடணுமா? அப்படியும் முடியாது பாலிடிக்ஸில். அப்போ மிக உறுதியாக திமுக பாஜக எதிர்ப்பை எல்லா தளங்களிலும் தொடர்ந்து செய்து வருகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பு தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் வாக்குப்பதிவிற்கு முன்பாக பாஜக கொண்டு வந்த நீங்கள் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இன்ன பிற விவகாரங்களாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் மிக கடுமையாக போரிட்டு அதை முறியடித்ததில் பெரும் பங்கு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது பத்தாது, விஜய் மாதிரி போராடணும். விஜய் என்னங்க போராடினாரு? அவர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, பலதும் பேசினார். பேசும்போது இடையில ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? டீலிமிட்டேஷனை நாங்கள் ஏற்க மாட்டோம். அது போதும், அது பாஜக எதிர்ப்பு அப்படின்னா இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியலை. அதனால் இது சும்மா ஒரு நரேட்டிவ்காக எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு புரிதலுக்காக உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். எப்படின்னா, ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் வெளியில் வராங்க. அதே மாதிரி சிவசேனாலேருந்து மகாராஷ்டிராவில் சிவசேனாலேருந்து வெளியில் வராங்க. இவங்க எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ லோக்சபா மற்ற எல்லா இடங்களையும் பார்க்கும்போது பாஜகவோட பலம் வந்து அதிகமாகுது. ஏற்கனவே இந்தியாவில் முக்காவாசியான மாநிலங்களை வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான் பேசப்படுது. ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் கைக்குள்ளே இல்லைனா கூட தமிழ்நாடு அந்த இடத்துக்கு நகராது அப்படின்றது தான் பேசப்பட்டுச்சு. இப்போ இந்த நரேட்டிவ் செட் பண்றதோட லிங்க் அதுல இருக்குமோ? ஏன்னா இப்போ பாஜகவோட ஆதரவு போகும்போது இப்போ காங்கிரஸோட இணக்கமா இல்லை, எப்படி செயல்பட போறாங்க, அப்ப மக்களவையில் அவங்க எப்படி செயல்படுவாங்கன்ற ஒரு கேள்வி வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்க 2 பார்ட்டியில திரும்ப பாஜகவுக்கு தானே போகணும். அப்ப மறுபடியும் பாஜகவோட பலம் அதிகமானா தமிழ்நாட்டுக்குள்ள வேறுன்ற புரியும்ல. இப்படியான ஒரு ஸ்டேட் இருக்குல்ல. இல்லை, அப்படி கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வந்து காங்கிரஸ்
திமுக கூட்டணி 2014 மோடி தனியாக அவர் வந்து தன்னை முன்னிறுத்தி என்ன செய்கிறாரு நிற்கிறாரு. காங்கிரஸ் ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். 2014 காங்கிரஸ் தனியாக தான் நின்றுச்சு. திமுக ஒரு பக்கம் தனியாக நிற்காங்க, காங்கிரஸ் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாங்க. மோடியா லேடியான்னு ஜெயலலிதா மேடம் கேட்டாங்க. இது ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் நின்ற காலகட்டத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் நின்ற காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். தட் மீன்ஸ் அதிமுக பாஜகவோடு கூட்டணி கிடையாது, ஆனால் திமுகவும் காங்கிரஸும் ஒரு அணியா நின்ற காலகட்டத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் யாரும் அன்றைக்கு அதிமுக பற்றி இந்த கேள்வி கேட்டதே இல்லை. நீங்க அது எப்படி ஜெயலலிதா பத்தி யாரும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்களா? ஒண்ணு நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கணும், இல்லைன்னா பாஜக கூட்டணியில் இருக்கணும். அது எப்படி நீங்க தனியா நின்று பாஜக எதிர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டதே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மாநிலத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்டாண்ட் வேறையா தான் இருக்கு. ஏன் இடதுசாரிகளுக்கு கேரளாவில் வேற ஸ்டாண்டு தானே. திமுகவுக்கு மட்டும் அந்த கேள்வி ஏன் திருப்பி திருப்பி வருது? இல்ல அப்படி பார்க்க முடியுமான்னு நான் உங்களை கேட்கல. நான் கேள்விங்கிறது வெளியில ஒரு சிலர் அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர்களுடைய நோக்கம் விஜயை சிலர் ஆதரித்து விட்டார்கள். ஆதரித்தவர்களுக்கு தாங்கள் விஜயை ஆதரித்ததை நியாயப்படுத்த வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடிக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள்னு ஒன்று திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடலை. இப்போ திமுகவை பாஜக பக்கம் தள்ளி விட்டு திமுகவும் பாஜகவும் நெருக்கம் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் தங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நோக்கங்களுக்காக விஜயோடு இணைந்தது அல்லது விஜயை ஆதரிப்பது அல்லது விஜய் இருக்கக்கூடிய அந்த தாவேகா கூட்டணியில் இணைவதை நியாயப்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறதுக்காக சிலர் முயற்சிக்கிறார்கள். அது நடக்கலாம். அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு என்ன ஊத்துற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, அதுல எரியிற நெருப்புல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துற மாதிரி இவங்களுடைய பேச்சு அமைந்து விடுகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுடைய பேச்சு எந்த அடிப்படையில் அப்படி அமைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு அது புரியவே இல்லை, இப்போ வரைக்கும் புரியல. இல்லை, இப்போ தொடர்ச்சியா இந்த ஒரு விஷயத்தை தாண்டி 6 மாசம் தான் இருக்கு, 6 மாசத்துல எல்லாமே சேஞ்ச் ஆயிடும், 6 மாசத்துல தான் திமுகவுக்கு எல்லாமே மாறப்போகுதுன்ற அந்த 6 மாச நரேட்டிவ் வந்து முன்னாடி என்ன வச்சாங்க, 6 மாசம் வரைக்கும் தாவேக்காக்கு கெடுன்னு இருந்தது. இப்ப அந்த கெடு மறைஞ்சிருச்சு. 6 மாசம் வரைக்கும் திமுகவுக்கு இருக்கு, திமுக வேற ஒண்ணு என்ன பண்ண போறாங்க திமுக அப்படின்ற கேள்வி வரும்போதுதான் அப்ப ஏதோ பெரிய பிளான் இருக்கு, மாஸ்டர் பிளான் இருக்கு, திமுக இருந்து மாஸ்டர் பிளான் ஸ்டாலின் இயக்குறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரப்பப்படுது. நான் தெளிவாவே பரப்பப்படுதுன்னு சொல்றேன், உறுதி செய்யப்படாதனால நான் பரப்பப்படுதுன்ற இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நானுமே உங்களோட சேர்ந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி நம்பர் இருக்கு, நம்ம அடிச்சு அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கே உள்ளபடியே என்ன வார்த்தா இருக்கும், இந்த மனுஷன் டெய்லி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டதுங்க, ஜேர்னலிஸ்டா நான் புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் போன முறை கூட நம்ம அதை பேசணும்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இதை சொல்றாரு, ஓராண்டிற்குள் மோடி வந்து பிரதமர், இன்னும் ஓராண்டு தான் பிரதமராக நீடிப்பார் மோடி அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு. பாஜக ஆட்சியை கவிழ்க்க போறாரா ராகுல் காந்தி? அப்படி எடுத்துக்க முடியாது. இது வந்து பொலிட்டிக்கலா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. பொலிட்டிக்கலா வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து இந்த ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது, இந்த அரசு ரொம்ப நாள் நீடிக்காது, நாங்க இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறது தங்களுடைய தொண்டர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி ஒரு வைப் மோட்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேனே தவிர, எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு அப்படி 6 மாசத்துல எல்லாம் கவிழவோ கலையவோ வாய்ப்பு இல்லை. ஒன்று. இன்னொன்று, அதை ஸ்டாலினும் விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் உறுதியா. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நான் பல முறை அதை பேசியிருக்கிறேன். கூட்டணியோடு சேர்த்து 98 இடங்கள் திமுகவிற்கு அன்றைக்கு இருந்தது. இடைத்தேர்தலில் 13 இடங்களில் வென்று அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகப்படுத்தினார். பெரும்பான்மைக்கு தேவை மிகச் சொற்பமான இடங்கள் தான். அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாலும் அன்னைக்கு அதிமுக ஆட்சியை கழிச்சிட்டு அவர் முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் ஒருபோதும் அதை விரும்பாதவர். ஜனநாயகத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொண்ட ஒரு மாபெரும் லீடராக தான் நான் வந்து அவரை பார்க்குறேன். ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷியன், ரொம்ப டீசன்ட் பொலிட்டிஷியன், சீசன் பொலிட்டிஷியன் அவர். அதனாலதான் அவர் இந்த மாதிரியான வாதங்களை எங்கேயும் வைக்கல. இப்ப அவருமே என்னன்னா, இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்ல வந்தது எந்த அர்த்தத்துல சொன்னார் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கூட்டணி கட்சிகள் ஆதரவு வாபஸ் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைங்கிற அர்த்தத்துல தான் அவர் சொன்னார். இந்த ஆட்சி கவிழுங்கிற இடத்துல அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது, நீங்க உங்களுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்காக உங்களை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆதரவை திரும்ப பெற்றால் உங்கள் ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் அவரும் கேட்டாரே தவிர, இந்த 6 மாசம் அந்த 5 மாசத்துல கலைஞ்சே ஆகணும், இல்லைன்னா எப்படியாவது கலைச்சிடணும்
அப்படிங்கிற மாதிரியான தாட் அவருக்கும் கண்டிப்பா இருக்காது. அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். இதை 6 மாசம் கழிச்சு நம்ம திருப்பி பேசணும்னா இதே தான் பேசுவோம். அன்னைக்கு ஒருவேளை தாவேக்கா என்ன சொல்லும், பார்த்தீர்களா எங்களை 6 மாதத்தில் எங்கள் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று சொன்னார்கள், நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் பார்த்தீங்களான்னு சொல்லிப்பாங்க. பரஸ்பரம் இது பொலிட்டிக்கலா சொல்லிக்கிறதுக்கு உதவியாக இருக்கலாமே தவிர இது எவ்வளவு தூரம் வந்து அப்படி சாத்தியங்கிறதுல எனக்கு, ஏன்னா நான் வந்து மிக உறுதியாக நமக்கு வந்து ஒரு டேட்டா தெரியுது, அல்லது உறுதியாக நம்ம கைக்கு ஒன்று ஒரு தகவல் இருக்குது, அல்லது இது வந்து இதை நோக்கி நகரும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்கள் அதை கன்வே பண்ணலாமே தவிர இது எனக்கு அது அசம்ஷன்ல பேச முடியாது. ஓகே, இப்போ திமுக இளைஞர் அணியில இருந்து பொறுப்புகள்ல இருந்து உதயநிதி அவர்கள் விலகுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதுவும் செய்தியாக தான் பரப்பப்படுது. ஏற்கனவே வந்து இளைஞர்கள் கிட்ட வந்து திமுக போய் சேரலை, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களை சரியாக சேர்க்கலை. அதனால தான் இந்த தேர்தலுக்கு அப்புறமா வந்து ஜென்சி திமுக ஒன்று உருவாகி மிகப்பெரிய அளவில் வந்து அங்கங்கே கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ ஒருவேளை இளைஞர் அணி பொறுப்புல இருந்து உதயநிதி அவர்கள் விலகுனா இளைஞர்கள் மத்தியில் திமுகக்கான ஒரு உத்வேகம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இளைஞர் அணி பொறுப்புக்கு உதயநிதி அவர்கள் வந்ததிலிருந்து ஒரு பெருவாரியான இளைஞர் கூட்டத்தை அவர் கூட்டணும் அப்படின்றதுல முனைப்போட இருந்தாருன்றதை பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை உண்மையாவே பொறுப்புகள்ல இருந்து விலகுறாரா? இப்போ இளைஞரணி நிர்வாக பொறுப்பிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் விலகிறாரா இல்லையாங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான், நாட்டுக்கு தேவையான ஒரு பிரச்சனை வச்சுக்கிடுவோம். இப்போ அவர் விலகிட்டாரு ஒரு வாதத்துக்கு, வேற யாரையோ அந்த கட்சி பொறுப்புது, அது அந்த கட்சியோட பிரச்சனை விவகாரம். இதெல்லாம் யார் எங்கேருந்து யோசிச்சு கிளப்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாட்டில் அதை விட முக்கியமாக பேச வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு அம்மா, நான் வேணா உங்களுக்கு இதில் காட்டுறேன். இந்த அம்மா பாருங்க, ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, ஒரு ஏழை சகோதரி தாய். அவங்க வீட்டுக்கு இதுவரைக்கும் ரெகுலராக வர்ற கரண்ட் பில்லு 350 ரூபா, 350, 300, 400 இப்படி வரும். இந்த தூய சக்தியின் ஆட்சியில் 19,426 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு. இப்போ ஊடகங்கள் எதை பேசணும் நியாயமா? மக்களோட பிரச்சனைகள் இல்லையா? சரி, இன்னொரு கரண்ட் பில் சொல்றேன். ரெகுலரா 1100, 1175, 400 இப்படி வர்ற கரண்ட் பில் ஒருத்தருக்கு 5,842 ரூபா வந்திருக்கு. இன்றைக்கு தாவேக்கு ஆவை ஆதரிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழர் ஆதவன் தீச்சன்யா அவர் வீட்டுக்கு வந்த கரண்ட் பில்ல சொல்றாரு, ஆஹா என்னே வளர்ச்சி இதுவல்லவோ மாற்றம். 2026 மார்ச் மின் கட்டணம் ரூபாய் 733, மே மாதம் மின் கட்டணம் ரூபாய் 902, ஜூலை மாதம் மின் கட்டணம் 4,146 ரூபா. பிராக்கெட்ல 20 நாளுக்கு பூட்டி போட்டு ஆள் இல்லாத வீட்டுக்கு இந்த கரண்ட் பில்னு போட்டிருக்காரு. 20 நாள் ஆளே இல்லாத வீட்டுக்கு 4,000 ரூபா கரண்ட் பில். இப்போ நாட்டில் எது பேசு பொருளாக இருக்கணும்? மக்களோட பிரச்சனைகள். பால் விலை ஏறி இருக்கு, அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் ஏறி இருக்கு, 60 ரூபாய். மின் கட்டணம் வரலாறு காணாத மின் கட்டண உயர்வு, மக்கள் சேர்த்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கான். எதுக்கு இது? விஜய் என்ன கலரில் கோட்டு போட்டாரு, எப்படி தாடி வச்சிருக்காரு, எப்படி நடந்து வந்தார், முதல்வன் படம் பிஜிஎம்மை போட்டு. இன்றைக்கு வந்து புஷியான சொல்லியிருக்கிறாரு 23ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாக இருக்கிறது, அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அறிவுறுத்தல் என்னன்னு, திருவிழா போல இதை கொண்டாட வேண்டும். திருவிழா போல கொண்டாடுவதற்குரிய சூழல்ல நாடு இருக்குதா? நாடு என்னவா இருக்கு? அரசு பள்ளிகள் தொடர்ந்து மூடப்படுகின்றன, தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, ஆணவ படுகொலைகள் இந்த 60 நாள்ல 9 ஆணவ படுகொலைகள், லாக்அப் டெத்து. எதை நம்ம பேசணும் நாட்டில்? ஆனால் நம்ம உதயநிதி என்ன செய்ய போறாரு, ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உங்களை சொல்ல சமூக அமைப்பே இப்படி இருக்குங்கிற. நீங்க சமூகத்தில் இருக்கிறதா நீங்க என்ற கேள்வியை கேட்குறீங்க. ஐ டோன்ட் லைக் டு பிளேம் யூ. இது வந்து சமூகத்துக்கான கேள்வி, இது சகோதரிக்கான கேள்வியோ சீசவனுக்கான கேள்வியோட. சமூகம் எதை பேச வேண்டுமோ அதை என் தமிழ் சமூகம் பேச மறுப்பது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் பதில் சொல்லணும்ல. 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நடந்ததை யார் பேச போறா? யாராவது பேசணும்ல. இல்ல, அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு, அது அப்படி நடக்கல, நடந்தது வேற விதமா நடந்தது, தவறுங்கிறாரு, பிடிச்சிருக்கோம், ஆக்ஷன் எடுத்திருக்கோம், தவறுங்கிறாரு. ரொம்ப சரி. யாரெல்லாம் கைது பண்ணிருக்கீங்க? கேள்வி என்ன? 2ஆம் தேதி கடிதம் எழுதுறாரு இணை ஆணையர்,
கோவிலுடைய பழனி கோயிலுடைய இணை ஆணையர் 2ஆம் தேதி கடிதம் எழுதுகிறார் சார் பதிவாளருக்கு. இந்த லேண்டை ஏற்கனவே பலமுறை பத்திரம் பதிவு முயற்சி பண்ணியிருக்காங்க, இது பத்திரம் பதிவு செய்யக்கூடாது, திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. கடிதம் எழுதுறாரு 2ஆம் தேதி. 3ஆம் தேதி அவருக்கு ப்ரமோஷனை போட்டு நீங்க சென்னைக்கு வந்துருங்க, அங்க இருக்க வேண்டாங்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, இணை ஆணையரை அடிஷனல் டைரக்டரா மாத்தி அறநிலையத்துறைக்கு சென்னைக்கு கூப்பிடுறாங்க. 3ஆம் தேதி அந்த அரசாணை வந்து பிறப்பிக்கப்படுகிறது. 3ஆம் தேதி இந்த பத்திரத்தை உள்ள சப்மிட் பண்றாங்க. 4-5 லீவு. 6ஆம் தேதி இந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த சார் பதிவாளர் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரை லீவ்ல போக சொல்லிட்டு 67 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய கொடைக்கானல இருந்து ஒரு சிட் ஃபண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சார் பதிவாளரை இதுக்கு கொண்டு வந்து போட்டு இந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்றாங்க. இவ்வளவு வேலை நடக்குது இல்ல. ஒருத்தருக்கு திடீர் ப்ரமோஷன், ஒருத்தர் திடீர் விடுமுறை, 67 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒருத்தரை இங்க வந்து டெபுடேஷன்ல போடுறது, இது எதுவுமே அந்த இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பியூன் லெவல்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அப்ப இதுக்கு யாரோ ஒரு மேல் அதிகாரி, இதுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்கா இல்ல, யார் அது? அந்த மேலிடம் யார்? அது இல்லாம இவருக்கு ப்ரமோஷன் வந்திருக்குமா ஒரே நாள்ல? இல்ல, இப்ப இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். பல வீடியோக்கள் நான் பாக்குறது உண்டு, யாருடைய விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கு, இது உண்மைத்தன்மை வாய்ந்ததா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நிறைய வீடியோ பார்க்கறது இருக்கு. சாட்டி அவர்களினுடைய வீடியோ பார்த்தா அந்த வீடியோல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன அவர் சொல்லியிருக்காரு, உண்மைத்தன்மையா என்னன்னு எனக்கும் தெரியாது, நான் ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால உங்கள்கிட்ட வைக்கிறேன். அந்த இடம் வந்து முதல்ல பழனி கோயிலுக்கு சொந்தமான இடமே கிடையாது. அதாவது அது வந்து ஒரு ட்ரஸ்ட், அதாவது மடம் சார்ந்த இயங்கக்கூடிய ஒரு இடம். அதை வந்து பழனி கோயிலில் உள்ளவங்க என்னன்னா பார்க்கிங்காக உபயோகப்படுத்திட்டு வராங்க அப்படின்ற ஒன்று வைக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாரிமுத்து அவர்களுக்கு ப்ரொமோஷன் போட்டதை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஆஸ் யூஷுவலாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த ப்ரொமோஷன் அது நடக்குது, அது எதர்ச்சியாக நடந்ததுனால இதோட இன்டர்லிங்க் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இப்படி ஒரு நரேட்டிவோ இல்லை இப்படி ஒரு விஷயத்தையோ ஒருத்தர் சொல்கிறாருங்கும் போது அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மக்களோட மைண்ட் செட்டில் ஒரு விதமான டீவியேஷன்ஸ் போகும். ஸோ இது எது உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றதுலேயே பல குழப்பங்கள் இருக்குது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு, நீதிமன்றத்தை ஏமாற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு. நான் வந்து ஃபைனலா ஒருவேளை இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போய் வேற ஒரு தீர்ப்பு வந்தா நான் அதை எடுத்துப்பேன். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ அதை எடுத்துக்கலாம். அப்போ இன்னைக்கு நீதிபதி சொன்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன, அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா ஓகே. இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா இயல்பா நடக்கிற எல்லாத்தையும் ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, இந்த அது என்ன ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்ததுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு அவங்க சொன்ன காமெடி கேட்டிங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த சம்பந்தப்பட்ட நபரும் இவரும் அதே நாளில் கரூரில் இருந்தார்கள். இது இயல்பா நடக்காது. இவங்க 2 பேர் செல்போன் டவரும் ஒரே இடத்துல காட்டுச்சு. இது இயல்பா நடக்காது. ஒரு பத்திரிகையாளர் நேற்று கூட்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க விஜயனை. அவர் ஏதோ வாட்ஸ்அப் போட்டிருக்காரு, இவருக்கு அப்படியா சார் ஓ அப்படின்னு போட்டிருக்காரு பதிலுக்கு. இது இயல்பா நடக்காது. இதுல எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி இருக்கிறது என்று தாவேகா நம்பும் இல்லையா? ஆனா எப்படிங்க கரெக்டா இது நடக்குது எல்லாம் ஒண்ணு போல அப்படின்னு கேட்டா, எல்லாமே இயல்பாக நடந்திருக்கலாம். மறுக்கிறதுக்கு என்கிட்ட நான் சந்தேகத்தை தான் கேட்கிறேன். அப்ப இதை பத்தி என்ன செய்யுங்க, விருப்ப வெறுப்பின்றி ஒரு விசாரணை வைங்க, சிபிஐ கொடுங்க. நீங்க தானே கேட்பீங்க எல்லாத்துக்கும் சிபிஐ, இதுக்கும் சிபிஐ கொடுங்க. ஏன்னா உங்களுடைய துறையின் மீதுமே குற்றச்சாட்டு வந்துருச்சு. அப்ப அங்க கொடுத்துருங்க, விசாரிக்கட்டும். யார் குற்றவாளியா இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க. அப்ப இது ஒரு பிரச்சனை. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கேட்கிறாரு புஷி ஆனந்த் அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு. உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், எனக்கு தெரியல. புஷி ஆனந்த் கேட்காம இருந்திருக்கலாம், இவங்களுக்கு பதவி கொடுக்கலைங்கிற கோவத்துல சொல்லியிருக்கலாம், அல்லது உள்ளபடியா கேட்டிருக்கலாம். பேரு சொல்லி வேற யாராவது வழக்கு போட்டாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. சும்மா போற போக்குல குற்றச்சாட்டுல நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கணும். அதனாலதான் நான் அதை பேசுறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீதிமன்றத்துல வழக்கு போயிடுச்சு. இப்ப நீங்க அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறீங்க, என்ன கன்வே பண்றீங்க? எந்த குற்றச்சாட்டு வந்து இங்க வைக்கப்பட்டாலும் குற்றச்சாட்டு வைக்கிறவங்கள தான் கட்சியில இருந்து நீக்கிட்டீங்கன்னா, உள்ளபடியே நீங்க யார்கிட்டேனும் ஒருவற்ற காசு கேட்டிருந்தீங்கன்னு வைங்க, அரசு வழக்கறிஞரா நியமிப்பதற்கு, அவன் தைரியமா எப்படி வந்து குற்றச்சாட்டு சொல்லுவான், சாட்சி சொல்லுவான்? சொல்ல மாட்டான். அப்ப இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இது தொடர்பாக விசாரிப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன கமிட்டி, ஏதாவது கமிட்டி போட்டீங்களா? ஏதாவது விசாரணை ஆணையம் போட்டிருக்கீங்களா? மாறாக யார் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்கள பண்ணி என்ன செஞ்சுறீங்க, கட்சி பதவியிலிருந்து தூக்குறீங்க. இன்னொரு பக்கம்
ஒருத்தர் வந்து இந்த பழனி கோயில் தொடர்பாக ஒரு கருத்து சமூக வலைதளங்களில் வந்த ஒரு கருத்தை செய்தியை பகிர்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து இதை வந்து தவறுன்னு சொல்றாரு. அவர் அதை பத்தி செய்தி போடும்போது திமுக ஆட்சியாக இருந்தா ஊழல், தாவேக ஆட்சியாக இருந்தா தவறா அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டிருக்கிறார். அப்படி போட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்திக்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. அல்லது வேற காரணம்னா வேற காரணத்தை சொல்லணும். நீதிமன்றத்தில் போய் இவங்க என்ன சொல்றாங்க, இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்படுத்த முயற்சித்தாருங்கிறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, இதுல எங்கெங்க ரெண்டு பிரிவினருக்கிடையே மோதல் வந்துச்சு? டெஃபமேஷன் கேஸ்னா டெஃபமேஷன் கேஸ் போடுங்க, அவதூறு வழக்கு சொல்லுங்க, இதுக்கு வந்து கிரிமினல் வழக்கு தொடர்வீர்களா என்று நீதிபதி கேட்கிறார். அப்போ உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய எதிர்த்தரப்பை சேர்ந்த அல்லது மாற்று கருத்து மாற்று சித்தாந்தம் கொண்ட ஒருவரை கைது செய்கிறீர்கள். உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்மணியே குற்றச்சாட்டு சொன்னால் கட்சியை விட்டு நீக்கி விடுகிறீர்கள். இதுதான் உங்களுடைய ஊழல் ஒழிப்பா இல்லையா? அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு புறையோடி போயிருக்குது. சட்டம் ஒழுங்கு சார்ந்த சிக்கல்கள் நம்ம தொடர்ந்து பேசுறோம், மின்கட்டண உயர்வோ பேசுறோம், அரிசி விலை உயர்வோ பேசுறோம். இவ்வளவு சிக்கல் நாட்டில் இருக்கும்போது நீங்க ஜனநாயகன் திரைப்படத்தை திருவிழா போல கொண்டாடிங்கன்னு புஷி ஆனந்த் சொல்றாரு. இங்கே சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை சேர்ந்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். இதுதானே நாட்டில் வந்து பேசு பொருளா இருக்கணும். இப்போதைக்கு தேர்தல் இல்லை மேடம். தேர்தல் வருகின்ற பொழுது எந்த கட்சி யாரோட கூட்டணி சேர போகுதுங்கிறத அப்போ பார்க்கலாம். ஒரு பரபரப்பான சூழல்ல அது வரும், மாறி மாறி வரும். இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாரு, நீங்க கேட்ட கேள்விக்கு ஜெயராம் ரமேஷ் பதில் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் மூத்த தலைவர், இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறதா இல்லையா, அதாவது காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருக்கிறது. அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இருக்கிறது, ஆனால் திமுக ஒருபோதும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இல்ல காங்கிரஸ் நம்புது, ராகுல் காந்தி நம்புறாரு. இப்ப அவங்களுக்கு பயம் வருது. என்ன பயம்? பாஜகவோட திமுக போகாது, அதை நான் நம்புறேன், உறுதியா சொல்றேன். இல்ல உறுதியா நான் நம்புறேன். ஏன் உறுதியா சொல்றேன்னு சொல்லேன்னா, நான் கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கிடையாதுங்கிறதுனால நான் அதை சொல்றேன். நான் நம்புறேன். அப்ப ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், ஒரு வாதத்திற்கு திமுக பாஜக கூட்டணி அமையுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்திற்கு காங்கிரஸுக்கு எவ்வளவு பெரிய செட்பேக்னு காங்கிரஸுக்கு தெரியாது. அதனாலதான் ராகுல் காந்தி பதறாரு ஐயோன்னு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்காக உங்களுக்கு தாவேகா கூட்டணி தேவை, கூட்டணி வச்சுப்பீங்க, அமைச்சர் பதவி வாங்கிப்பீங்க. அந்த அதிகாரத்திற்காக ஆசைப்பட்டு நீங்கள் திமுக முதுகில் குத்தி பச்சை துரோகம் செய்கிறீர்கள். இன்னொரு பக்கம் ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிக்கணும், அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் 2029 வரப்போகுது, அதில் என்ன செய்ய போகிறோம், அதில் ஏதாவது சிக்கலாயிடுச்சுன்னா அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு வருகிறது. ஸோ இந்த குழப்பங்கள் இது இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது, எலெக்ஷன் வரும்போது நம்ம பேசிக்கலாம். பட் இப்போதைக்கு நாட்டினுடைய பிரச்சனைகள் இவைதான், இவற்றை தான் நாம் பேசணும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.